என்னடா அவன் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கானே அப்படின்றத நினைக்கிறீங்க? ஆமாங்க. பிரிண்ட் எடுக்கிறப்போ எனக்கு இந்த மாதிரி தான் நிறைய யோசனை. ஆயில் ஒன்று பிரிண்ட் எடுக்கிறதுக்கு. சரி இது சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு எப்சன்ல வேலை பார்க்குறான், வினோத்னு சொல்லிட்டு. அவனுக்கு கால் பண்ணி என்ன பிரிண்டர் எடுக்கலாம் நல்லா இருக்கும், பெஸ்ட் பிரிண்டர் ஒன்று சொல்லு அப்படின்னு. அவன் என்ன சொன்னா, ஏன் எப்சன் எடுத்துக்குவேன் சூப்பரா இருக்கும் அப்படின்னா. எடா நீங்க எப்சன் எடுக்க சொல்ற, நீங்க எப்சன் கம்பெனில ஒர்க் பண்றதால நீ அதை சொல்லுவியாடா அப்படின்னு. இல்ல மாப்பிள்ள நீ எப்சன் எடு, நிறைய பேருக்கு நம்ம அதான் கொடுத்துட்டு இருக்கோம், நல்லா இருக்கும் அப்படின்னா. சரி ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு 2-3 மாடல் நம்பர்லாம் சொன்னான், எழுதி வச்சுட்டு விட்டுட்டேன். அப்புறம் திரும்பி எனக்கு திடீர்னு ஒரு விஷயம் தோணுச்சு, நம்மளோட இன்னொருத்தன் கூட கெனான்ல ஒர்க் பண்றான் அரவிந்த்னு சொல்லி, அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம் நம்ம எதுக்கும், எப்சன் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் கால் பண்றேன். அவன் என்ன சொல்றான், ஏன் கெனானுக்கு என்ன குறைச்ச உனக்கு, கெனான் பக்காவா இருக்கும் அப்படின்றான். ஏண்டா நீ கெனான்ல ஒர்க் பண்றியே அப்படின்றதுக்காண்டி நான் கெனானை வாங்க முடியுமாடா, என்னடா இது அப்படின்னு சொல்லி திரும்பி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் சரி 2 பேர்ட்டையுமே கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு சரவணன் சொல்லிட்டு, நெருங்கிய நண்பர், அவர்கிட்ட நம்ம ஃபோன் பண்ணி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன். தலைவர இந்த மாதிரி நான் வந்து கேட்டதுக்கு அவங்கவுங்க பிராண்டை தான் சொல்றாங்க, நீங்க தெளிவா பட்டுன்னு போட்டு உடச்சிருங்க அப்படின்னா. அவரு சொன்ன விஷயம் என்னன்னா, ஹச்பியில் எடுத்துங்க, பெஸ்ட் அவன் தாங்க, பிராண்டு சூப்பரா இருக்கும், எந்த ஒரு குறையும் வராது, நல்லா இருக்கும் அப்படின்னாரு. ஓ அப்படியா, சரி சரி தலைவர, இப்ப ரொம்ப நாளா உங்களை ஆளை பார்க்க முடியாது, நீ எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நான் ஹச்பில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா. பாவீங்களா, என்னடா அவன் பிராண்டா சொல்லிட்டு இருக்கீங்க, மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷன் எனக்கு. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நெட்ல சர்ச் பண்றேன், இதுல இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பாத்தீங்களா, எப்சனும் கெனானும் பாத்தீங்கன்னா ஜப்பான் கம்பெனி, இந்த ஹச்பி பாத்தீங்கன்னா அமெரிக்கன் கம்பெனி. இதுல மார்க்கெட் ஷேர் பாத்தீங்கன்னா இருக்கிறதுல அதிகமா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஹச்பி தான் டாப்ல இருக்கான். அடுத்துதான் வந்து உங்களுக்கு கெனானும் எப்சனும் பாத்தீங்கன்னா 27.1%. சரி ரைட்டு ஓகே, இவங்க 2 பேரும் ஈக்குவலா இருக்கானுங்க, அப்ப ஹச்பி டாப்ல இருக்கு, அதை எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை இருந்துச்சு. சரி இருந்தாலும் நமக்கு பழக்க வழக்கம் கொஞ்சம் நிறையா இருக்கு. அதனால என்னோட நண்பர் ஒருத்தர் ஐயம்பேட்டை, அதாவது கும்பகோணம் போற வழியில ஐயம்பேட்டைன்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல ஜீவா சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கடை வச்சிருக்காரு. எப்படின்னா ஃபுல்லா ஜெராக்ஸ் தான். அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டோம் அப்படின்னா, ஏன்னா அவங்க ஜெராக்ஸ் சென்டர்தான் பொதுவாக நம்ம போய் விசாரிக்கணுமே ஒரு பிரிண்ட் எடுக்கணுமா, ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எந்த பிரிண்டர் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, அவருக்கு நான் கால் பண்ண போறேன். அவரை பொறுத்தளவு அவர் என்ன பிரிண்டர் யூஸ் பண்றாரு, இல்லை அவர் என்ன பிரிண்டர் சஜஷன் பண்றாரு அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஹலோ ஹலோ, எங்க இருக்கீங்க, ஆபீஸா? ஐயா சரி சரி, இது நம்ம கடையில நம்ம நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அதுல என்ன பிரிண்டர் வச்சிருந்தீங்க நீங்க? 300 நல்லா இருந்துச்சு அது உங்களுக்கு ஒர்க்கிங்க்கு? மற்றபடி ரெஃப்யூஸுக்கு நல்லா இருக்குமா அது ஆப்ஷனு? கெனான் அளவுக்கு வராது. மற்றபடி சர்வீஸ் எல்லாம் ஃபோன் பண்ணா உடனே வராங்களா? சரி, அவன் பிரைவேட்டா வருவாப்ல இல்ல கம்பெனில இருந்து டேரக்டா வருவாப்லையா? சரி 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 சரி. பாக்கி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு 4 வருஷம் ஃபுல்லா சாலிடா யூஸ் பண்ணிட்டீங்க. இப்ப யூஸ் ஆகிட்டு இருக்கா, தூக்கி போட்டாச்சா? நம்ம தானே தூக்கி போட்டோம் உங்களுக்கு. ஆமா லாஸ்டா ஒரு வாட்டி மாத்துனீங்கல்ல. சரி 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 சரி. ஆமா 380 380 தானே வச்சிருந்தீங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் 3110 வாங்கினீங்க. சரி சரி சரி, ஒன்றும் நம்ம சேனலுக்காக ஒன்று கேட்கலாம், அனுபவம் உள்ள ஆள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தா, அதான் நீங்க தானே ரெஃப்யூஸ் பண்ணா இல்லை, அதனால உங்கள்கிட்ட கேட்கலான்ட்டு. ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவா இருக்கும். காப்பி எத்தனை காப்பி பிளாக் எல்லாம் போட்டீங்கன்னா ஒரு 4000 காப்பி எடுப்பீங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் ஓடிட்டு இருக்கும். சரி, அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு, அந்த நாசில் செக் அதெல்லாம் காமன் தான். அதுல
ஆனா மத்தபடி நமக்கு ஹெட் ப்ராப்ளம் ஆனிச்சுன்னா தான் நமக்கு பிரச்சனை. அதுல ஹெட் தான் அடிக்கடி அதுல ஒரு பெரிய மைனஸா இருக்கு. சரி 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 ரைட் ரைட் ஓகே சரி 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 தலைவர். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு யூசர்கிட்ட வந்து நம்ம டைரக்டா வந்து கேட்டுட்டோம். அவர் வந்து அதுல என்ன பிரச்சனை இருக்கு என்னன்றது டீட்டெயிலா சொல்லிட்டாரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படின்றப்ப நம்ம வந்து ஒரு எப்சன் பிரிண்டர் வந்து தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து ஹெட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ஒன்று வருது. அந்த ஹெட் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா குறைஞ்சது 4500 இருந்து 5000 ரூபா அந்த மாதிரி ஆகுது. உங்களுக்கு 1 இயர் வாரண்டி கொடுத்தாலும் அந்த வாரண்டி பீரியட்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க உங்களோட பைசா கொடுத்து தான் வந்து அதை ஒரு சர்வீஸ் பண்றாப்புல இருக்கு. அது அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த எப்சன்ல அது ஒரு பெரிய டிராபேக்கா தான் இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு நீங்க மாத்துனீங்க அப்படின்னா எப்சன் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தால் இந்த ஹெட்டுக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். எப்சன்ல எடுத்தா என்ன பிரிண்ட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கும். எப்சனை பொறுத்தளவு L3210 இப்போ பாத்தீங்கன்னா அந்த மாடல் எடுக்கலாம். அதாவது எனக்கு வந்து ஒய்ஃபை தேவை கிடையாது அப்படின்றவங்க எடுக்கலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12000 ரூபாய் வரும். உங்களுக்கு ஒய்ஃபையோட வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 14000 ரூபாய் அந்த ரேஞ்சு போகும். ஒரு 2000 ரூபாய் உங்களுக்கு எக்ஸஸா கூட போகும். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல் இன் ஒன் என்னன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேன், பிரிண்டர், காப்பி இது எல்லாமே வந்துடுது. அது போக பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து போட்டோ ஷீட்டும் வச்சு எடுக்கலாம். போட்டோ ஷீட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த போட்டோஷாப்லாம் நம்ம ரெடி பண்ணி இந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோலாம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுவும் கூட இதில் எடுத்துக்கலாம், நல்லா இருக்கும் எப்சனை பொறுத்த அளவு. ஏன்னா இப்போ நம்ம பேசணும் பார்த்தீங்களா ஐஎம்பேட்டில், அவர் வந்து இந்த ஒர்க் வந்து எல்லாமே செஞ்சாரு. அதை பொறுத்தளவு வந்து நம்ம எப்சன்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிலிட்டிலாம் இருக்கு. இந்த எப்சன் பிரிண்டர் வந்து என்ன டெக்னாலஜியில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட் ஃப்ரீ டெக்னாலஜி அப்படின்றது, அதாவது ஹெட் ஃப்ரீ டெக்னாலஜி. நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஹெட்டை பற்றி பேசிட்டு இருந்தப்போ நான் வரும் அந்த ஹெட்லேருந்து தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஹெட்டை கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கும் அப்படின்றத காமிக்கிறேன். இந்த ஹெட் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வாரண்டி கிடையாது. வாரண்டி பிரிண்டர்ல இருந்தாலும் வாரண்டி தர மாட்டான், அதான் உண்மை. ஓகே, இந்த ஆல் இன் ஒன் பிரிண்டர்ல என்ன ஒரு பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கெல்லாம் வந்து நீங்களே வாங்கி ரீஃபில் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வந்து ஒருத்தவங்க தேடிட்டு இருக்கணும், அவங்க தான் வந்து ரீஃபில் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நீங்களே ஷாப்புக்கு போயிட்டு ஒரு பிளாக் இங்கா வாங்கி நீங்க வந்து அதில் நீங்களே வந்து அதில் ரீஃபில் பண்ணிக்கலாம். அதை பொறுத்த அளவு இந்த ஆல் இன் ஒன் பிரிண்டரை பொறுத்தளவு உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்லி யூஸராக தான் இருக்கும். எப்சன் பிரிண்டரோட பிளாக் இங்க் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 550 ரூபாய், 520 ரூபா, 530 ரூபா. இந்த ரேட் வந்து எக்ஸாக்டாக மாறிட்டே இருக்கும். கலர் எல்லாம் அதாவது 3 கலர் சேர்ந்து தான் வரும். அந்த 3 கலரும் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாயிலிருந்து 1600 ரூபா இந்த ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு வரும் இங்கோட காஸ்ட். இதோட சர்வீஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். எப்சனை பொறுத்தளவு உண்மையிலே வந்து சர்வீஸ் சூப்பராக இருக்குங்க, அதுக்கு வந்து நான் கேரண்டி. ஏன்னா நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அந்த டைமிங் கொடுத்துருவாங்க. அந்த டைமிங்கில் வந்து நமக்கு கரெக்டாக ப்ராப்பராக அட்டன் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. அதை பொறுத்தளவு எப்சன் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்குலாம் எப்சன் பிரிண்டர் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம பேசினார் பார்த்தீங்கன்னா ஜீவா சிஸ்டம், அவருக்கும் நம்ம தான் வந்து பிரிண்டர் எடுத்து கொடுத்தோம். அப்போ எடுத்து கொடுக்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ்லாம் வந்து அவங்களே வந்து நேராக போய் கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு சில ப்ரொசீஜர்லாம் நம்ம தான் சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருந்தோம் ஆரம்ப காலகட்டங்களில். அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்சனை பொறுத்தளவு பர்ஃபெக்டா அந்த சர்வீஸ் அப்படின்றது இருக்கும். அப்போ எப்சனை எடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் இருக்கும். ஒருத்தர் பேசினார் பார்த்தீங்களா ஃபோனில், அவர் பேசின காதில் வாங்கிட்டு எப்சன் வாங்கலாமா வேணாமான்றது நீங்க முடிவு பண்ணீங்க. அப்போ கெனான் யூசர் யாரு, யாருக்கு ஃபோன் பண்ண போறீங்க கெனான் யூசர் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கலாம். கெனான் யூசர் வேற யாருமே இல்லை, நான் தான். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க பிரிண்டரோட மாடல் நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா G3010. என்னன்னா அப்போ இதுவும் வந்து ஹெட்ல தானே மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி, அதுதான் கிடையாது. யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றது தான் முக்கியம். நமக்கு செட் ஆகுதுல இந்த டயலாக். எஸ் சார், நான் வச்சுக்கிறேன்.